என்னடா பண்ணாங்க இவங்க? சைக்கிள் செயினையும் ஹாக்கி ஸ்டிக்கையும் வச்சு அடிச்சுக்கிறானுங்க சார். என்னது இந்த புல்ல வச்சுக்கிட்டா? அது புல்லு கிடையாது சார், ஹாக்கி ஸ்டிக். அடிச்சா தலை காணாம போயிடும். என்னது இதை வச்சுக்கிட்டா? எங்க குடு பாப்போம். என்னடா இது சைக்கிள் செயினா? எங்க குடு. என்னடா இத வக்கீல்லையே செஞ்சாங்க? டேய், சண்டை போடுறதுன்னா கத்திய வச்சு வெட்டிக்குங்க, பாம்பு போட்டு உடம்பு கிழிச்சுக்குங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போவோட மானத்தை வாங்கினுக்கு சாவடிச்சிருவேன். ஓ பார்த்தல இந்த ரிஸ்க் ராம்போவோட கெப்பாசிட்டிய. இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணனு வச்சுக்க, இந்த ரிஸ்க் ராம்போ களத்துல இறங்க வேண்டியிருக்கும். இத பார், கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும், இந்த ராம்போ அடிச்சா உயிரே போகும். பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும். அவுட், கெட் அவுட். சந்திரசேகரா, இவ என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு சாதாரணமா விட்டேன்னு வச்சுக்க, அவனை சங்க அறுத்துடுவேன். She brought everything. ஏய் சின்ன குஷ்பு, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா விட்டுருவேன் நினைச்சியா? இது பார், நீ எங்க பின்னாடி சுத்துறன்னு சைதாப்பேட்டை கபால் என்ன கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணன்னு வெச்சுக்கோ. அவர் உன்னை கண்ட துண்டமா வெட்டிடுவாரு. என்னது? அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவரா? போன் போடவா? ப்ளீஸ் தங்கச்சி, ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். அது மரியாதையா நந்து கிட்ட சாரி சொல்லு. ஹை புசி கேட்டுங்க. சாரி தானே, இப்பவே கேக்குறேன். கொஞ்சம் புக்க புடியே. நது, ஐம் சாரி நது, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன பண்ணிச்சிரு புசிங்க. சாரிமா, சாரி, ப்ளீஸ் பண்ணிச்சிரு. நீ மன்னிச்சு சொன்னதா மிஸ். ப்ராமிஸ். அம்மாடி, தேங்க்ஸ் நந்து. என்ன மன்னிக்கிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டதுக்கு. புக். எம்மாடி, தங்கச்சிலுக்கு கோவமா இருக்கு. ரவுடிக்கு ஃபோன் பண்ண போறா. சொல்லு நந்து, ப்ளீஸ் நந்து. என்ன காப்பாத்து நந்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்து. ஃபோன் பண்ண போறா. வேண்டாம் சொல்லு நந்து, வேண்டாம் சொல்லு. ப்ளீஸ். சொல்ல மாட்டேன், விடு அவள. நிஜமா? சொல்ல மாட்டேன். சொல்லுடா. ப்ராமிஸ். சத்தியமா சொல்ல மாட்டேன். ப்ளீஸ். ஓகே. விடு. இனி எப்பவும் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, உங்க ஜோலிக்கு வர மாட்டாங்க. வரங்க. போய்ட்டான். எங்க? புக்குங்க. இந்தா. பாத்தியாடி, அந்த ரவுடியோட பேரை சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டான்னு. ரொம்ப தேங்க்ஸ் டி. Oh my god. இவன் தானா அந்த பொறம்போக்கு ரவுடி? சைதாப்பேட்டை கபாலி. இப்ப சொல்லுடா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணா என்ன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவியா? சும்மா நீ முந்தா நாள் அடிச்சாலே நான் எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுங்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் எதுக்கு உங்ககிட்ட ஒம்புக்கு வர போறேன்? நீ லவ் ஆகுது பண்ணு, கல்யாணம் ஆகுது பண்ணு, அதை விட்டுட்டு ஏன் தலையே என்ன போட்டு உருட்டுற? அம்மா தங்கச்சி, என்ன ஏமாத்த தேவையில்லாம போட்டு விடுற. கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, உன்னை எனக்கு தெரியாது நான் அண்ணன் கிட்ட. என்ன அப்படி பாக்குற? அண்ணா உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பரா இருக்குதுடா. தேங்க்ஸ்டா. உன் வேலை முடிஞ்சது, கிளம்பு. வாடி 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 கியூட் பொண்டாட்டி, தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ. இந்த ஏரியால ஈவ்டீசிங் ரொம்ப அதிகமா. எவனாவது கிடைச்சா பெண்ட கட்டிடுங்க. கம் ஆன், டேக் யுவர் பொசிஷன். டேக் இந்த கிளாஸ் பயங்கர போர் இல்ல? ஐயோ ஆமாண்டி, என்னாலே முடியல. ஹலோ, ரெண்டுல எதிரா உன் லவ்வரு? இன்னைக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணல. ஓ, அந்த கிரீன் செக்கும் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுக்க பொண்ணா? ஓகே ஓகே, லைன்லயே இருந்து பொண்ணுங்கெல்லாம் எப்படி கரெக்ட் பண்றதுன்னு என்கிட்ட கத்துக்கடா. I know. So always like that. It's okay. ஹாய் பேபி. Huh? ஊ லா லா லா, ஊ லா லா லா. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த ஊரு? Chennai. ஓ, what a sweet voice. ஹைட் கூட ஓகே, வெயிட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர் ஜோடி சூப்பர். நம்ம மேட்சிங் பர்ஃபெக்ட்டா இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஓகே சொன்னா உடனே மேரேஜ் தான். மேரேஜ் தானே, நாங்க பண்ணி வைக்கிறோம். நீங்க எல்லாம் யாரு? அவங்களுக்கு அக்காவா? ஆமாடா, ஆ. அவங்களுக்கு அக்கா, ஓஹோ. உனக்கு சொர்ணா அக்கா. ஆ? வாடா மாமியார் வீட்டுக்கு.
I know a lot of y'all wouldn't expect it. All I see this beat is way above hectic. I've been elected, so y'all best say. Hey, Lakshmi. ஐயா ஓ நீயா புது ஸ்கூட்டர் சரிங்க. ஜாக்கிரதை கீரல் விழாத அளவுக்கு தொடங்க புரிஞ்சுதா ஆ. டேய் சுப்பி உன்னை பெரியண்ணா கூப்பிட்டாரு. சுப்பியா சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி அட்வொகேட் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஏப்பா லாயரே இப்படி லேட்டா வந்தா எப்படி லாயர் சார் புதுசா ஸ்கூட்டர் வாங்கியிருக்காருயா. ஸ்கூட்டரா எங்க அப்பா காலத்துல வக்கீலுங்க சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம நடந்தே கோர்ட்டுக்கு போவானுங்க உனக்கு மட்டும் எப்படா வசதி வந்தது டேய் கால ஐயா. இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மூலையில எங்க அப்பாவோட சைக்கிள் இருக்கு பாரு அத கொண்டு வந்து இந்த வக்கீலுக்கு கொடு யோ, சரிங்க. வக்கீலு எவ்வளவு தூரம் ஆனா ஓட்டிட்டு போ ஒரு ப்ராப்ளம் இருக்காது சாவியா கூட. கொடுக்க மாட்டேன் திமிரா லாயரு வாய் நீளுது வாய் மட்டும் இல்ல கை கூட நீளும் இன்னும் வேற யாருக்காவது கீ கேக்குற தம் இருக்கா என்னடா மூளை வந்த குரங்கு மாதிரி மூஞ்சில ஒரு கடுப்பு ஒண்ணும் இல்ல சார் டேய் வெளில லட்சுமி சாவி கொடுத்துட்டு போய் வாங்கிக்கோ சரி சரி வா வா வந்து சொரிஞ்சு விட இடுப்புக்கு கீழே அரிக்குதுடா சார் நான் எம்ஏ எல்எல்பி சார் உங்க இடுப்பு எப்படி சார் சொரிவேன் முதல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு வேற ஏதாவது வேலை கொடுங்க சார் பாக்குறேன் சரிடா எப்ப பாக்குற வேலையை போய் பாரு ஓகே சார் நல்லா தம்பி நீ துவைச்சா நாத்து மரத்துல அண்ணா சொன்னாரு. என் ஜட்டி கூட இருக்கு துவைச்சு படு. இது என்னடா முழிக்கிற வாங்கி சுத்து ஜாக்கிரதையா சுத்தணும் இல்லனா டமால்னு வெடிக்கும் நீ செத்துருவ போன ஞாயிற்றுக்கிழமை மீந்து போன பிரியாணிய ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் அதை எடுத்து நம்ம சுபிக்க கொடுறா வயிறார திங்கட்டும் சரிங்க ஐயா தானம் செய்யறதுல நீங்க தரித்திரவாதிங்க திமிரா ஐயா இல்ல 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 சுவாமி நான் உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன் புனஸ்காரம் பண்ணிருக்கேன் தேங்காய் உடைச்சிருக்கேன் நைவேத்தியம் வச்சிருக்கேன் இருந்தும் அந்த ராட்சசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற மாட்டேங்கிறீங்களே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சாமி உங்களை நம்புறதை விட பேயை நம்பி தொலைச்சிடலாம் பேய கூட்டம்னு வந்துருச்சா பக்தா ஐயோ பேய் பேய் பைத்தியக்கார பக்தா நான் பேய் அல்ல உன் தெய்வம். நீங்க கடவுளா ஆமா நான் கடவுள். நீங்க கடவுளா இருந்தா மறைஞ்சு போக பார்க்கலாம் யூ வாண்ட் லைட் ஆஃப்? யா மறுபடியும் வாங்க பார்க்கலாம் நீங்க நிஜமாவே தெய்வம் தான் சாமி தெய்வம் தான் சாமி தேவக்கா நீங்க வரலையா சாமி இதுதான் பேராசங்கிறது. சாரி சாமி நிறைய கெட்டப்புல பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்டப்புல பார்த்ததே இல்லை நீங்க எந்த ஒரு சாமி சாமி தாய்லாந்து தெய்வங்கள் கண்ணா. தாய்லாந்து சுவாமிக்கு தமிழ் எப்படி தெரியும் சுவாமி தொண்டையிலிருந்து வரும் சப்தங்களுக்கு மொழி என்னும் அர்த்தம் கொடுப்பதே நாங்கள் தானடா. எனக்கு தமிழ் தெரியாதா? உங்க பேர் என்ன சுவாமி மூங் வாங் டோனிஜா. டானிஜாவா அவரு தாய்லாந்து ஆக்ஷன் கிங் தானே பக்தர்கள் இறைவனின் பெயரை வைத்துக் கொள்வது சகஜம் தானே சுப்புராஜ் எல்எல்பி. சுவாமி என் பேரோட சேர்த்து என் டிகிரி சொல்றீங்களே சுவாமி உன் ப்ராப்ளம்ஸ் கூட எனக்கு தெரியும் கண்ணா. அப்படின்னா இந்த தத்திரம் முடிச்சவனோட ப்ராப்ளம் அவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சுச்சா சுவாமி அதனால ஒரு காரியம் சொல்லுங்க பண்ணு. சாமி. இங்க இருந்து கம்பி நீட்டி காணாம போயிடு கண்ணா. ஒரு தடவை ட்ரை பண்ண சாமி ஒரு தடவை நான் 2-3 தடவை ட்ரை பண்ணேன் பரதேசி அதர்வா மாதிரி இழுத்துட்டு வந்து இங்க போட்டாங்க ஓஹோ அப்படின்னா இதுக்கு வேற முடிவு எடுப்போம். என்ன முடிவு சாமி இவர் யார் சுவாமி? குஞ்சாக்கா கோபன். என்னது ஜெட்லி ஜாக்கி ஜானா சாரி சுவாமி நீங்களும் தாய்லாந்து சுவாமி தானே ஆமாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன தேடி வந்துட்டா அவங்க வராம நம்மால மேனேஜ் பண்ணுவாரு. என்ன செய்வீங்க சாமி நீ அப்படின்னா என்ன சாமி நீ டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்ல போறேன். செத்து போனவனை எவனும் தேட மாட்டான் பக்தா. ஆஹா பிரில்லியன்ட் ஐடியா சுவாமி அதனால தான் சொல்றேன் லேட் பண்ணாம ஓடி போயிடு. தெய்வங்களுக்கு எல்லாம் முன்னாலே தெரியும். தேவையில்லாம சந்தேகப்படாம ஓடி போடா முட்டாளே. ஜெய் டோனிஜா சுவாமி கி ஜெய் 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 ஜெட்லி ஜாக்கி சான் சுவாமி கி ஜெய் ஜெய் போயிட்டானா? ஒரு வழியா என்ட்ரி ஈஸி ஆயிடுச்சு. அட பாவி தண்ணி குடிக்கிறதுக்குள்ள குத்துனா எப்படிடா எதுக்காடா குத்துன இந்த ஊசி போட்டா உங்க மலச்சிக்கல் மாயமாயிடும். மலச்சிக்கல் நான் எப்படா சொன்னேன்
ரொம்ப நாளா சிக்கலா இருக்குன்னு தான்டா புலம்பிக்கிட்டு இருக்கேன். வணக்கங்க. யாரையா போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க. வணக்கம் சார். யாருப்பா தம்பிங்களா நீங்க? சுப்பராஜோட சொந்தக்காரங்க சார். சரி சுப்பி எங்க போயிட்டாரு சார். எங்க போயிட்டா? எங்க மாமா டமால் காலால வச்சு கபால போயிடுச்சு. புரியலையே. செத்து போயிட்டாரு சார். டூலெட் ஆகுறான்டா. எப்படா நடந்துச்சு? கபால கலங்கி அது என்னது? இந்த கபால தான் சார். ராத்திரி எங்க பாட்டி வாசத்தை அடிக்கி வாங்கி வந்துட்டாங்க. பாக்கெட்ல பணம் இல்லாம மாமா லாரியில ஏத்திட்டு போனாரு. இருட்டுல லாரி டிரைவர் மரத்துல மோதிட்டான். வாசல்ல பாட்டியோட டெட் பாடி. சாவு வீட்ல மாமா டெட் பாடி. சாகரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி கூட உங்க நல்ல குணத்தை பத்தி புகழ்ந்து ராமருக்கு அணில் மாதிரி பிள்ளையாருக்கு எலி மாதிரி பக்கத்திலேயே இருந்து நீங்க சேவை பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவன்கிட்ட சத்தியமும் என்கிட்ட கடனும் வாங்கிட்டு போயிட்டாரு சார். சுப்பிக்கு ஏமல இவ்வளவு இது இருந்துச்சா? சரி சரி நல்லா அமுக்கு. எவ்வளவோ இருக்கு சார். அதனாலதான் கஷ்டப்பட்டாலும் எங்க 2 பேரையும் லா படிக்க வச்சாங்க. கொடுமை அவன் ஃபெயில் ஆயிட்டா நான் பாஸ் ஆயிட்டேன். அதனால என்னடா இப்ப 2 பேரும் லாயர் தானே? அதாவது இந்த சுப்பி பையன் நன்றி விசுவாசத்துல நம்ம வீட்டு நாயை விட மிஞ்சிட்டான். நாயை விட சுப்பி தான் பெரியவன். சுப்பியோட போட்டோவை ஹால்ல வச்சு அவனுக்கு மாலை போடுங்கடா. சரி உங்க பேர் என்ன தம்பிங்களா? என் பேரு சேகர். அவரு பேரு ஊட்டாலக்கடி தான தம்படி உம்முடி பங்காரு சுந்தர பாண்டியன். பேரை கேட்டா இவ்வளவு நீளமா சொல்ற? இதோட நீளமா இருக்கும். பெரியப்பா யார் இவங்க? நல்லா வாதாடுவியா? சூப்பரா வாசி பார்த்தேன். கோர்ட்ல நல்லா வாதாடுவான்னு சொல்ல வந்தேன். போக போக நீங்களே பார்க்க போறீங்க எங்க திறமை எப்படி.